பரக்கத் வாய்ந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் பிறந்தவுடன் வருகின்ற ரமலானுக்கான தயாரிப்புக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்கான ஒரு நாளாக கருதி கொண்டு அதில் ஈடுபடுவார்கள். எனவேதான் நாமெல்லாம் பெரும்பாலும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரபல்யமான துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமதான். இது நபி அவர்களுடைய பிரத்யேக துவாக்களில் ஒரு துவாவாக இருக்கிறது. ஏனென்றால் ரமலானுடைய ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் விலை மதிப்புக்குரிய ஒரு விஷயம், வாங்க முடியாது. நோன்பின் நிலையில் ஒவ்வொரு நோன்பாளியுடைய பார்வையும் இபாதத்து தான். அது வீணாகிவிடக் கூடாது என்பதற்காகவே 2 மாதம் முன்பதாகவே அதற்கான தயாரிப்பை நபி அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு தயாரிப்பு தன்னுடைய அமலால் செய்வது, எல்லா தயாரிப்புக்கும் மேலே அல்லாஹ்வுடைய தௌஃபீக், எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடைபெறும் என்பதே ஒரு தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இமாம் தானே, பள்ளியில தானே இருக்க போறோம், நம்ம தானே தொழ வைக்கிறோம், நமக்கு என்ன ஆயிட போகுது, என்ன ஆயிட போகுது, எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். இமாம் புகாரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இமாம் புகாரி கேள்விப்படாத ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். இமாம் புகாரிய ஓதி கொடுக்காத மதரசாவே கிடையாது, ஓதி கொடுக்காத தாருலும் எனக்கு தெரிந்து முழு உலகத்துல கிடையாது. மதீனால மதரசா இருக்குது, அங்கேயும் புகாரி இருக்குது, தாருலும் தேவபந்திலையும் புகாரி இருக்குது, எல்லா மதரசாக்களிலும் இருக்குது. லட்சக்கணக்கான ஹதீசுகளை சூரத்துல் கௌசர், சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்று மரணம் செய்தவர்கள் இமாம் புகாரி. நம்ம ஓதும் சில நேரங்களில் ஃபாத்திஹாலே கொஞ்சம் யோசனை வரும், எல்லாம் விட்டுட்டோமான்னு, நம்முடைய பலகீனம். இமாம் புகாரி ஃபாத்திஹாவை போன்று லட்சக்கணக்கான ஹதீஸை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன தெரியுங்களா? ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய ஊரை விட்டு போகக்கூடிய நெருக்கடி, இது மாற்றார்களால் ஏற்பட்டதல்ல. பாருங்க, அவங்களுடைய சம்பவத்தில் கிடைக்கும். முஸ்லிம்களால் சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் டீப்பா சொன்னா என்னை போன்ற உலமாக்களால். இதுக்கு பேரு ஹசது தானே, பொறாமை. வேற வழி இல்லாமல் ஊரை விட்டு சென்றார்கள் இமாம் புகாரி. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு போக முடியும். இமாம் புகாரிக்கு அந்த நிலைமைனா நம்மை போன்ற சாதாரண முஸ்லிம்கள், சாதாரண முஸ்லிம்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களை எவ்வாறு உருவாக்கினார்கள் என்றால், மன தூய்மை, மனசை சுத்தப்படுத்தினாங்க. எதை? மனசை கிளீன் ஆக்கினாங்க. நம்ம எதை சுத்தப்படுத்துறோம்? தேரல்லோலி, தேங்காய் எண்ணெய்,
கண்ட ஷாம்பு, சின்ன வயசுலயே வயது முதிர்ந்த ஒரு தோற்றம் எனக்கு இல்லையா? மாப்பிள்ளைகள்லாம் நரைச்சி போச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு ஏன் போறோம்னா, ஷாம்பு இல்லாம குளிக்க மாட்டாங்க சில பேர். அது மார்க்கம் ஹலாலாக இருந்தால் அதில் ஹராம் சேர்க்கப்படாத சோப்போ ஷாம்போ இருந்தால் கூடும் என்பதற்காக வெளித்தோற்றத்தை இவ்வளவு நாம் என்ன செய்யறோம், அலங்கரிக்கிறோம். அத்தர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தவிர வேற அத்தருடைய பேரே தெரியாது எனக்கு. அது எப்படியோ சொர்க்கத்துடைய பேர்னால தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அறிவிப்பை செய்யற நான் இதற்கு வாங்கினதே கிடையாது அத்தரு. ஆனா சுன்னத்து நமக்கு ஆகாது டஸ்ட் அலர்ஜி. இதெல்லாம் தவறு என்பது அர்த்தம் அல்ல. பில்டிங்கு ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்கா, இதுதான் இது. எழுது லக்ஸ் சோப்பு, லக்ஸ்லாம் எங்க என்னென்னவோ வந்துருச்சு பேரு. நாங்க லக்ஸ், லைபாய், ஹமாமு, அதுவும் நமக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். வெளி தோற்றத்தை அலங்கரிக்கின்றோம். எத்தனை ஸ்ப்ரே தெரியுங்களா? உலகத்திலேயே அதிகமான கடை, ஹலாலான கடைகள்ல இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எது? இந்த ஐட்டம்ஸ். அல்லாஹ் அக்பர். வெளியில இருக்கக்கூடிய அலங்கரிப்புக்கு நாம் இவ்வளவு மெனக்கிடல், ஆனா உள்ள கல்பு மாஷா அல்லாஹ்னு சொல்லாம இன்னாலில்லான்னு சொல்லாமான்னு தெரியல. அப்படியே வஞ்சகத்துடைய உச்சம், பொறாமையுடைய கூடு, பகைமையுடைய மலை குன்று, எதிர்ப்புடைய கொஞ்சம் விட்டு அவனே எரிஞ்சிருவான் போலுக்கு. அந்த அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய இது பார்த்துருக்கீங்களா? அண்ணனை பார்த்தா பேச மாட்டான், தம்பியை பார்த்தா பேச மாட்டான், அம்மாவை பார்த்தா பேச மாட்டான், மனைவிட்டே பேசுறீங்களா இல்லையா? பேசுவாங்க. பயம் யாஜி அப்படின்னா முடிஞ்சிடும், இவருடைய தோழி முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். டோட்டல் ஆஃப். பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தானே இருக்காங்க வீட்டுல. என்னங்க? ஒன்னும் இல்லம்மா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்ல தாடி ஜுக்கையா எங்க? யார்கிட்ட வேணா ஜெயிக்கிறோம். அம்மா கிட்ட வாதாடுவோம், வாப்பா கிட்ட வாதாடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த உழைப்பு செய்யலைங்க. ரசூலுல்லாஹ் எந்த உழைப்பு செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். கத்தமல்லாஹு, அல்லாஹ் இங்க என்ன பண்ணிட்டான்? சீல் வச்சுட்டான். கெட்டதுதான் பார்ப்ப, கெட்டதுதான் கேட்ப, கெட்டதுதான் சொல்வ. சில பேருக்கு அது யாருக்கு? மறுப்பாளர்கள், முனாஃபிகீன்கள், முஷ்ரிகீன்கள், யூதர்கள், இவங்களுக்கெல்லாம் முத்திரையிடப்பட்டது. நம்ம அந்த தன்மையில வாழக்கூடாது. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ஒரு சஹாபியை பார்த்தாங்க, அந்த வர்றார, இவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. உடனே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் நினைக்கிறேன், இல்லை இன்னொரு சஹாபி நினைக்கிறேன், இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன சொல்லி போயிட்டாங்க? எனக்கு ஒரு அலுவல்கள் இருக்குது, நான் வெளியே தங்க முடியாது, நீங்க அனுமதிச்சா அவங்க வீட்டில் தங்குறோம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லியாச்சு. இரவு முழுக்க அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு தூங்காம. இவர் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு, இவர் என்ன அமல் செய்யறாருன்னு பார்க்கலான்னு. எந்த டிஃபரெண்டான அமலும் செய்யல. 2ஆம் நாள் ஆச்சு, 3ஆம் நாள் ஆச்சு, வெளிப்படையா கேட்டாரு, எங்க ரசூலுல்லாஹ் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொர்க்கவாசின்னு சொன்னாரு,
நான் அதை பார்த்ததான் ஒரு காரணத்தை சொல்லி உங்க வீட்டில் வந்து தங்கினேன். எதுவும் வித்தியாசமான அமல் செய்யலையே நீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? நீங்க தொழுற மாதிரிதான் நான் தொழுறேன், நீங்க நோன்பு வைக்கிற மாதிரிதான் நான் நோன்பு வைக்கிறேன், நீங்க எப்படி ஒரு முஸ்லீமா வாழ்றீங்களோ அப்படிதான் நானும் வாழ்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யறேன், என்ன? எந்த முஃமினை பற்றியும் தவறான எண்ணம் என்னுடைய கல்புல அறவே கிடையாதுன்னு. அப்ப சொன்னார், இதுதாங்க காரணம். வேணாவா சொர்க்கம் வேணாவா? யோசிச்சு பாருங்க, இங்க வச்சிருக்கிறனால இது செப்டிக் டேங்கா, டாய்லெட்டுடைய இடமா? இது கல்பு. இங்க யார் இருக்கணும்? யாருங்க இருக்கணும்? யார் இருக்கணும்? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கணும். உண்மைதானே? இங்க போயிட்டு டிவிக்கு சும்மா சொல்லுங்களேன், டிவி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். யாரும் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிரனா நடிகர்கள், கட்சியாளர்கள் எதுவுமே கொண்டு வந்துடக்கூடாது. இது காலியா இருந்தா ஷைத்தான் கொண்டு வந்து வச்சிருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலுஹத் கல்புஹு, உங்களுடைய இதயம் சுத்தமாயிருச்சுன்னா சலுஹத் குல்லு ஜஸத், முழு உடலும் சுத்தம். ஃபஸதத் கல்புஹு, உங்களுடைய கல்பு கெட்டு போச்சுன்னா ஃபஸதத் குல்லு ஜஸத், எல்லாமே கெட்டுரும். நம்முடைய பார்வை கெட்டுரும், நம்முடைய சிந்தனை கெட்டுரும், நம்முடைய சொல் கெட்டுரும், வார்த்தைகள் கெட்டுரும். அல்லாஹ் எத்தனை ரக்காத் தொழுதன்னு கேட்க மாட்டாங்க. கேட்பானா? 5 வேளை தொழுதியான்னு கேட்பான். இன்ஷா அல்லாஹ். நோம்பு வச்சியான்னு கேட்பான். எவ்வளவு இபாதத் பண்ணியிருக்க எதை கேட்பான்? மனசு சுத்தமா இருந்துச்சா? இன்னமல்லாமலும் நின்னியாத், என்ன செஞ்சாலும், ஹஜ் யாருக்காக செஞ்ச, உம்ரா யாருக்காக செஞ்ச, தவாப் யாருக்காக செஞ்ச, பள்ளிக்கு யாருக்காக போனேன்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எந்த சஹாபியை பத்தியும் குறை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம அப்படியா, ஹஸ்ரத்தா, அங்கயா போனாரா, என்ன ஆச்சு? எவன் எங்க போனா நமக்கு என்ன? இது ஒரு சோழியா? நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது தேவையா? இது எப்ப வரும் தெரியுமா? முதல்ல இந்த மாதிரி பேசுற நண்பன் இருக்கா பார்த்தா, நண்பனே கிடையாது. சொர்க்கத்துடைய தோழ அவன் இல்ல, நரகத்துடைய தோழ அவன். இன்னைக்கு உங்களை பத்தி உங்ககிட்ட மத்தவங்க பத்தி சொல்லுவான், நாளைக்கு நம்மளை பத்தி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருப்பான். தயவு செய்து கண்டுபிடிங்க. அதுக்காக அவனை வெறுக்காதீங்க. மாப்பிள்ள இதெல்லாம் வேணாம், ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா? நீங்க ஒரு ஹதீஸ் காட்டுங்க, ரசூலுல்லாஹ் இப்படி பேசியிருக்காங்க, சஹாபாக்கள் பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. எனவே நான் சொல்லக்கூடிய நோக்கம், மழை இல்லாத காலம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம். மழையே இல்லை, ஒரே வறட்சி. அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய கூட்டத்துக்கே கூப்பிட்டு போறாங்க. பெரிய கூட்டம். ஸலாத்துல் இஸ்திஸ்கான்னு சொல்லுவாங்க. மழைக்காக தொழுகை பள்ளியில தொழ மாட்டாங்க. எங்க தொழுகணும்? ஒன்று ஈதுகால தொழுகணும், இல்ல வெளியே தொழுகணும். எப்போ? நைட்லயா? எப்போ? பகல்ல, வெயில் நேரத்துல 11:30 மணிக்கு. எப்படி? சில பேருடைய முழிக்கிற டைமே 11:30 மணி தான். கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்பதான் போய் பஜர் தொழுகணும், நீங்க வேற அப்படின்பாங்க. சரி, அது விடுங்க, என்ன செய்யறது? அப்படியா தொழுறாங்களே, அல்ஹம்துலில்லாஹ். மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ், அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ். நம்ம கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கான ரிஸ்க்கு மன்னிப்புலாம் மனுஷன் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியுங்களா? தண்ணீருடைய டாட் இருக்கு பாத்தீங்களா, அது கூட தரமாட்டான் மனுஷன். தருவானா? முடியலைங்க.
ஒவ்வொருத்தருடைய கார்குதாரி பார்க்கும்போது மனுஷன்தான் நீ. பெரியவர்களே, பெரிய பெரிய மூத்த உலமாக்கள் எழுதிட்டு இருக்காங்க. நான் ஒன்னுல இருந்து ஒன்று மாறி போயிட்டே இருக்கேன். குறுகிய நேரமாச்சா சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில இது தயாரிப்போட வர்றது வேற, இங்க சொல்றது வேற. அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகள் வேணா கொஞ்சம் தலித்த வார்த்தைகளா இருக்கும். நான் மன்னிப்பு கூட கேட்டுடுறேன், எத்தனை தடவை கேட்கிறேன். ஆனா நல்லதை கேளுங்க, நல்ல உலமாக்களை பின்பற்றுங்க. ஏன்னா காலம் ரொம்ப மோசமான காலம், ரொம்ப ரொம்ப மோசமான காலம். எனவே இப்போ இஸ்திஸ்கா தொழுகைக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, தொழுகிறாங்க, துவா கேட்கிறாங்க. என்ன ஆகுது? மழையே பெய்யல. நபிமார்கள் துவா கேட்டா என்ன ஆகும்? துவா கேட்டு திரும்ப மாட்டாங்க, இல்ல முடிக்க மாட்டாங்க, மழை ஆரம்பிச்சிடும். இது நபிமார்களுடைய காலத்தில் நடந்திருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அங்கிருந்து கேட்கிறாங்க, என்ன எல்லாம் மழையே தரல, கேட்க வேண்டிய துவாலாம் கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லும் பொழுது, கோல் சொல்றவன் இட்டு கட்டுற ஒருத்த உள்ள இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு என்னால மழை கொடுக்க முடியாதுன்னு அல்லாஹ். அவனை போக சொல்லு, நான் என்ன பண்றேன், மழை தரேன்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் எப்படி போக சொல்லுவேன்? அறிவிப்பு செய்யறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல பேர் இருக்கக்கூடிய சபையில, பா யாருப்பா இட்டு கட்டுறவன், யாருப்பா கோல் சொல்றவன், கோல் மூட்டுறவன், பல பேருடைய குடியை கெடுக்கிறவன், பல பேருடைய வயிற்றை அடிக்கிறவன். உலகத்துல எந்த தவறு வேணா செய்யுங்க, யாருடைய வயிற்றை கை வச்சிடாதீங்க. என்ன மாதிரி இழிவான மௌத்து வரும் தெரியுமா? ஹதீஸ் இருக்குது சான்றாக. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு வேடிக்கை விளையாட்டுன்னு. அவன் அழிஞ்சா போதும், அழிஞ்சா நீ ஹீரோ ஆயிருவியா? ஜீரோ தான் ஆவேன், ஹீரோ ஆக மாட்டேன். யாரையும் அழிக்கிறது நம்ம உலகத்துல எல்லாம் நம்ம படைக்கல, புரிஞ்சுங்களா? வேளாண் பண்றாங்க, அறிவிப்பு செய்யறாங்க, யாருமே போகல. அந்த நபரும் கேட்கிறாரு, அவரும் போகல. ஏன்? நான் இப்ப போனா என்ன ஆகும்? நான் தான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அந்த பாவி நான் தான் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. இங்க யாருமே, நம்ம எல்லாரும் சரி, நம்ம எல்லாரும் இல்ல. நான் என்ன சொல்லிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கூற்றுன்னா பாவிகள். என்னங்க அதால ஹதீஸ், குல்லு பனியாதம கத்தாவூர். இதுக்கு மாற்று கருத்தான ஹதீஸே கிடையாது. எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வஹைருல் கத்தாயி, தவறு செய்யக்கூடியவர்களின் நல்லவர்கள் அத்தவ்வாபு, தௌபா செய்யக்கூடியவர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ்வின் மூலமாக. நம்ம ஏத்துக்குவோமா? சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்ச சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ்க்கை பூரா என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும், நம்ம ஏத்துக்க தயாரா இல்ல. நம்ம கிட்ட ஏத்துக்குன்னு சொல்ல வரல, அல்லாஹ் கிட்ட ஏத்துக்குங்க. இப்ப அவர் வெட்கப்படுறார், எப்படி வெளியே போறது? போகல. அவர் அல்லாஹ்ட்ட அழுகுறார், யா அல்லாஹ். யாரு அவர்? இத்தனை நாளா நான் இந்த தவறு செஞ்சிருக்கேன், யாருக்குமே காட்டி கொடுக்கல, நீ யாருக்குமே காட்டி கொடுக்கல. இன்னைக்கு எல்லோருக்கும் முன்னாடி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி கொண்டு வந்துட்டியல்லான்னு அழுகுறாரு. தௌபா செய்து அழுகுறாரு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் ஏறுது. பாவியா இருக்கிறவன் வெளியே போடான்னு சொல்ற, போக மாட்டியேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்ட்ட மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீனே காட்டி கொடு, நான் தூக்கி போட்டுறாங்கன்றாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? எந்த பாவத்துக்காக மலையை நிறுத்திருக்கிறனோ அந்த பாவத்தை என்ன செய்ய சொல்றியா? புரியலையா? புரியல? எங்க புரியும்? இங்கதான் வேற இருக்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, வாலிபர்கள்லாம் பெண்ணாசை. எத்தனை விளம்பரம், செல்போன் தூக்குனா விளம்பரம். என்ன இருக்கா இல்லையா? நல்லா இருக்கிற அதிரத்துல கெட்டுருவான் உங்களுக்கு, நல்லா இருக்கிற தாயும் கெட்டுருவான் உங்களுக்கு, நரைச்ச ஹாஜியார் கெட்டுருவான் உங்களுக்கு. இப்ப கூட சொல்ற அடிமை ஆயிட்டோம் ஆண்ட்ராய்டு போனுக்கு. தயவு செய்து தூக்கி போட்டோம்னா நம்மளாம் வலி, கண்டிப்பா வலி. ஆண்ட்ராய்டு போல தூக்கி போட்டுருங்க.
என்னது ஆண்ட்ராய்டு ஃபோனில் தானே அதற்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஐ மீன் ஒர்க் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதை தூக்கி போட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி காலத்துடைய கட்டாயம் பார்த்தீங்களா? தவறான தொடர்புக்கு எத்தனை ஆப்ஜி, எத்தனை ஆப்ஸ். சரி விடுங்க, நமக்கு அது யாருக்குமே தெரியாது. ஆனா 10,000 ஆப்ஸ் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் தேவையா? படுக்கை அறையில் நீங்களும், ஏய் நான் தவறா சொல்றது நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கல, எனக்கு நடக்குது, எனக்கு நடக்கல, உங்களுக்கு நடக்குன்னு நினைக்கிறீங்களா? 6 வயசு பையன்ல இருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான். ஜி புரட்சி செய்யணும் பேஸ்புக்ல. நான் யாரு தெரியுமா? என்ன யாரு? உன் பேசே சரியில்லையடா. நீ யாரு? பேஸ்புக்ல மன்னனா இவரு? பேசே சரியில்லை. பேஸ் எப்போ நல்லா இருக்கும் தெரியுமா? இது சுத்தமா இருந்தாதான் பேச நல்லா இருக்கும். ரசூல்லா மாதிரி உலகத்துல பேசே இல்லைங்க. எத்தனை வருடம். இன்னைக்கும் அந்த ரவுதா ஷரீஃபை பார்த்தா கண் அழுவுங்க, கண் அழுவும். சாதாரண இடம் இல்லை. சாதாரண ரசூலுல்லாவுடைய உடம்பை உலக மண்ணு சாப்பிடாது தெரியுமா? என் உடம்பையும் உங்க உடம்பையும் நல்லா சாப்பிடும். நம்ம சாப்பிட்டோட வளர்த்துருக்குல்ல, நல்லா சாப்பிடும். ஆனா ரசூலுல்லாவுடைய உடம்ப மண்ணு சாப்பிடுமா? சாப்பிடாது. எந்த உடம்பில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்தார்களோ அதே உடம்பில் எழுப்பப்படுவார்கள். புரியுதுங்களா? அந்த ரசூலை விட்டுட்டு யாருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம்? யார் நமக்கு தலைவன்? நடிகர்களா? சொல்லுங்க. நான் எல்லாம் தப்பா சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். நான் கேட்கறது நியாயமான கேள்வி. யாருக்காகவும் கபரை வீணாக்காதீங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. நான் அவ யாரும் சொல்ல மாட்டேன்ட்டான். அவ யாரும் சொல்லி கொடுத்தா யாருக்கும் தெரியாது இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தா அவன் செஞ்ச தவறு தானே நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், எதுக்காக நான் மலையை நிறுத்திருக்கிறேனோ நீ அந்த பாவத்தையே என்ன செய்ய சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அல்லாஹ் திடீர்னு மலை இறக்கிட்டான். என்ன அர்த்தம்? அந்த நபருடைய தௌபா, அந்த நபருடைய தௌபா. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு தடவை நடந்துச்சு. மலைக்காக போறாங்க. அல்லாஹ் அறிவிப்பு செய்ய சொல்றான், யாரெல்லாம் பாவம் செய்யலையோ அவங்க பூரா கூட வாங்கன்னு அறிவிப்பு செய்ய சொல்லலாம். ஆயிரக்கணக்கான மக்களோட போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னா, कौन गुनाह नहीं किया है वो हमारे साथ आए. யார் பிழை புறம் குற்றம் செய்யலையோ அவன் மட்டும் வரட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மூலமாக அறிவிப்பு செஞ்சாங்க. செஞ்சிட்டு கொஞ்ச தூரம் போறாங்க. திரும்பி பார்த்தா இங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. வந்தவன் பூரா அவன் தானா? அப்படியே நம்ம மாதிரி, நம்மளா மாதிரி. நான் மூசா இல்லைங்க, நவுஸ் பில்லா, அல்லையாவுஸ் பில்லா. இது அதை கூட பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? பல இடங்கள்ல ஒருத்தர் நபின்றான், தெரியுமா தெரியாதா? ஷக்கீலா பேர் பாருங்க, ஷக்கீல் நபியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பின்பற்றவங்க இருக்காங்க. நவுது பில்லா நம்ம கிட்ட எதுவும் வராதனால, கொஞ்சம் வராதனால சொல்லாம இருக்கேன், டாபிக்கை தொடாம இருக்கேன். ஷக்கீல் தன்னைத்தானே நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஷக்கீல். சில மாதங்களுக்கு முன்னால் என்னை போன்ற ஒரு இல்முள்ளவர் தன்னைத்தானே மஹதின்னு சொல்லிட்டாரு. அவரை தூக்கிட்டு போய் பாக்கர் நிக்க வச்சாங்க. பாக்கர்ல தான் ஓதுனவர். அவரை கேட்கிறாங்க பெரிய பெரிய உலமாக்கள், ஓதி கொடுத்த ஹஜ்ரத்துங்களே கேட்கிறாங்க, நீ மஹதியா? இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம். பதில் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இதான் பதிலு. மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உண்மையான மஹதி அலைஹிஸ்ஸலாம் தன்னைத்தானே மஹதின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுடைய பேர் முகமதாக இருக்கும். தன்னை மஹதி இல்லேன்னு சொல்லுவாங்க. யாரு உண்மையான மஹதி? இவன் சொல்றா நான் தான் மஹதின்னு. எதுக்கு தெரியுமா இது? நம்ம இன்னும் ஆண்ட்ராய்டு போன் பின்னாடியே இந்த சில டாக்ஸ் போகும் பாருங்க, போகும், அப்படியே போகணும்னு சொன்னா வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருந்தல, கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி யாருமே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு நபர் வர்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க.
அவர் தட்டு தடுமாறி வந்துட்டு இருக்காரு. ஏன்டா ஒருத்தன் தான் வந்திருக்காரு, அவர் இப்படி வர்றாருன்னு பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டாங்க. நீங்க அறிவிப்பு செஞ்சீங்களே, அந்த அறிவிப்பு காதல விழுந்துச்சு, அதனால வந்தேன். என்ன அறிவிப்பு? தவறு செய்யாதவங்க வாங்க நல்லா சொன்னால, அதுல ஒரே ஆள் வந்திருக்காரு. பார்த்தா குருடர். யாரு? குருடர். சரி வாங்க துவா செய்யலான்னு போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், வஹி இறங்கல. இவர்கிட்டே கேட்டாரு, நீங்க யார், எங்க என்னங்க? நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா பயந்து பயந்து இருப்பேன். என்ன பண்ணேன், திடீர்னு திரும்பினேன், என் பார்வை ஒரு வீட்டுக்குள்ள போயிருச்சு. திரும்ப போதா இல்லையாங்க, அங்க ஆப்னு பாருங்க பயான் நடந்துட்டு இருக்குது. சரி விடுங்க, தலையை கோரிக்கிட்டு துப்பியை போட்டுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, போடுற தப்புன்னு சொல்ல வரல, கொத்பால தான் பண்ணக்கூடாது இல்ல. திரும்புறோம்ல, திரும்பினா என்ன ஆகும், பார்வை போச்சு ஒரு வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள இருந்தவங்கள பார்த்துட்டேன், அவங்க ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது, ஆனா ஒரு மனிதன். ஒருவேளை பெண்ணாக இருந்திருந்தால் மார்க்க ரீதியா இந்த மாதிரி ஒரு பார்வை நாம் நினைக்காத பட்டுட்டா தவறில்ல, தவறில்ல. இத கூட என்னால பொறுத்துக்க முடியல. வீட்டுக்கு போயிட்டு 2 பார்வையும் விரலால குத்திக்கிட்டேன். இப்போ இவர் இமாமா இல்ல நம்ம இமாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் கொட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, நீங்க துவா செய்யுங்கன்ட்டா. அவர் துவா செய்து அப்புறம் அந்த இருக்கக்கூடிய வறட்சி காலத்துல மழை பெய்யுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் தவறை தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய கையிலே இருக்கிறது. நாம் அதை தவிர்த்து கொள்ள முடிய சக்தியை அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற ஆயுதத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நாம் தடுத்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்ட்ராய்டு போன் இல்ல, அவனுடைய அப்ப வந்தாலும் நம்மளை போக்க முடியாது. ஆனா நம்ம அதுக்கு பின்னாடியே போனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியோர்களே, நாம் வெளி தோற்றத்தை சுத்தப்படுத்துவதை விட அந்தரங்க வாழ்க்கை, அதே போன்று கல்பு சுத்தமாக இருப்பதை தான் சஹாபாக்கள் செய்தார்கள், நபிமார்கள் செய்தார்கள், ரசூல்மார்கள் செய்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இன்னைக்கு இரவு மேராஜ் இரவுங்க. பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேராஜ் இரவுல ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா? குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா இல்லையா? போறதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு பண்ணாங்களா இல்லையா? ஜம்சம் தண்ணீர கழுவுனாங்களா இல்லையா? இதுதாங்க கல்பு தாங்க அசலு. கல்பு அல்லாஹ்னு சொன்னா அது அல்லாஹ், நாவு மட்டும் அல்லாஹ்னு சொன்னா அது ஈமானே இல்லைங்க. மேராஜுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை கல்பை சுத்தப்படுத்துற அல்லாஹ். எனவே கல்பு, நான் தொழுத வேண்டும், நான் ஈமானோடு வாழ வேண்டும், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் வாழ்வோம் என்று சொன்னால், கடையில கூட தொழுவோம், ஆபீஸ்ல கூட தொழுவோம், பிளைட்ல தொழுறாங்க தெரியுமா? நம்மளால கேள்வி, பிளைட்ல கிண்டலா எப்படி தெரியும்? தொழுறவங்களை போய் கேளுங்க, அப்படித்தான் சொல்லணும். தொழுறவங்களை போய் கேளுங்க. ஜி தொழுகாத நமக்கு என்ன தெரியும் கிப்லா எந்த பக்கம்னு? ஆயத்து இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ். இல்லை கெஸ் பண்ணா அதான் கிப்லா, அப்படிதானே? கெஸ் பண்றது இதான் கிப்லாவா இருக்கும், இதான் சட்டம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கல்வை சுத்தப்படுத்தி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோம், தொழுது கொள்ளலாம்.